அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த காலாண்டில் வந்து நம்ம தென்னாசியா பசிபிக் டிவிஷன்லேருந்து தான் வந்து ஊழியர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் எந்த நாடுகள்னால் அந்த மாதிரி ஐலாண்ட் கண்ட்ரிஸ், அந்த இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து அந்த மாதிரி இருக்க கண்ட்ரீஸ்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வார ஊழியர்க்கை வந்து தாய்லாண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தாய்லாண்டில் பார்த்தோன்னா, தாய்லாண்டோட தலைநகரமான பேங்காக்கில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு 36 வயது அவருக்கு. அவர் பேர் பார்த்திங்கன்னா ரெனடோ. இவர் வந்து அவரோட சொந்த ஊர் எதுன்னு பார்த்தோன்னா பிரேசில்லேருந்து தாய்லாண்டுக்கு வந்து ஊழியம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் காலையில் போகும்போது கொஞ்சம் வாக் பண்ணிகிட்ருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கும் போது அங்கே ஒருத்தவங்க எதிர்த்தாப்பில் வந்து ஒரு பாட்டி வராங்க. அவங்க பாட்டி வந்து அவங்களும் அட்வென்டிஸ்ட், அந்த பாட்டி அட்வென்டிஸ்ட், இவரும் அட்வென்டிஸ்ட்டு. இவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டீச்சரா, அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், நான் நேற்று தான் வந்தேன், இனிமேட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க கேட்கும் போது, நீ எந்த ஊருன்னு கேட்குறாங்க. இவர் பிரேசில்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நீ ஊழியம் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நான் ஊழியம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அப்போ நீ தான் என்னோட புதிய மகன் அப்படின்ட்டு வந்து அந்த பாட்டி வந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க அடுத்த வாரம் வந்து சர்ச்சுக்கு போகும்போது ஓய்வு நாளில் அவங்க ஹஸ்பண்ட்டையும் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ரெனடோவை. இவர் தான் வந்து நம்மளோட புதிய மகன் அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீ தான் என்னோட புதிய மகனா, நீ தங்குற இடம், சாப்பாடு, இதை பற்றிலாம் கவலையப்பட வேணாம், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வந்து இந்த தாத்தா வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே இவங்களும் வந்து வாரம் சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்றாரு. டெய்லியும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூட இருக்கார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது 2 வாரம் இப்படியே போகுது. டெய்லியும் போகும்போது, நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த மாதிரி நல்லா பேசுகிறாங்க. அவங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரும் வந்து அவங்க கூட நல்லா பழக ஆரம்பித்து அவங்கள வந்து வளர்ப்பு தந்தை தாயாக வந்து கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்படி போயிட்டுருக்கும்போது 2 வாரம் கழித்து பார்த்தோன்னா, ஒரு 15வது நாள் பார்த்தோன்னா, தாத்தா வந்து புதுசாக ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து தாய்லாண்டுக்கு வந்து உண்மையிலே ஊழியம் செய்ய தான் வந்தீங்களா, இல்லை சும்மா சுற்றி பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா தாய்லாண்டு வந்து நிறையா சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் இருக்குது. அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இவருக்கே ஒரு யோசனை ஆகிடுச்சு, நம்ம எதுக்கு வந்தோம், தாய்லாண்டுக்கு வந்து ஊழியம் செய்கிறதுக்கு வந்தோமா, இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு வந்தோமா, நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்தோமா அப்படின்னு அவருக்கே புரியல. மறுபடியும் தாத்தா இதே கேள்வியை கேட்டு அவர் சொல்கிறாருன்னா, இதை பற்றி நீ நல்லா யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் ஓய்வு நாள். இவர் என்ன பண்ணுறாருன்னா சர்ச்சுக்கு போகிறாரு. சர்ச்சுக்கு போயிட்டோன்னே அவங்க தாத்தா பாட்டியை பார்த்து பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை. அங்கே போய் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்றாரு. மறுபடியும் 3:30க்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வீட்டில் வந்து ஒரு சின்ன தூக்கம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் வந்தோடனே, ஹலோ யார் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாதிரி அந்த தாத்தாவோட பொண்ணு நான், அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து அந்த பொண்ணு சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து இவருக்கு ரொம்ப பயம் வந்து அப்படியே போட்டிருக்க ட்ரெஸ்ஸோடு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. அன்றைக்கே பார்த்தோன்னா அந்த தாத்தா இறந்துட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இவருக்கு தெரியுது. தெரிஞ்சோடனே இவருக்கு மனசில் வந்து ரொம்ப பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அம்மா என்ன செய்வாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு யோசனையாக இருக்குது. யோசனையாக இருந்தபோது அங்கே அடக்க ஆராதனை அப்போது இவருக்கு மனசில் தோணுது. மறுபடியும் தாத்தா கேட்ட கேள்வியாக வந்து அவர் மனசில் தோணுது. அப்போ வந்து அவர் வந்து தேவன்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஊழியம் செய்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு நான் முடிவெடுக்கிறதுக்கு வந்து எனக்கு தைரியத்தை தாங்க தேவனே அப்படின்ட்டு வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரேயர் பண்ணோன்னே அந்த அடக்க ஆராதனை முடிஞ்ச பிறகு அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அப்பா வந்து என்கிட்ட இப்படி கேட்டார், ஆனால் உண்மையிலே நான் வந்து ஊழியம் பண்ணுறதுக்காக தான் வந்து இங்கே வந்தேன் தாய்லாண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் வந்து அவருக்கு வந்து இந்த முடிவு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அவங்க ஆல்ரெடி அந்த தாத்தா கேட்டதுனால அவரால் வந்து ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அவர் மறுபடியும் ஊழியம் செய்யறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற வந்து அவர் தீர்மானம் எடுத்த பிறகு அவரோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நல்லதாக நடக்க ஆரம்பிக்குது. தேவனுக்கு உகந்த மாதிரி அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. அவர் நிறைய பேர் வந்து எத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா 36 வயசில் தான் வந்து அவர் ஊழியம் செய்யவே ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் பார்த்தோன்னா அந்த ஏர்லி 20 கடந்த பிறகே ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இவர் வந்து இப்போ தான் 36 வயசுலேயே ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து
தேவன் வந்து எனக்கு இந்த மாதிரி தாய்லாண்டில் வந்தோமே எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உறவை கொடுத்து எனக்கு வந்து நான் எதுக்கு தாய்லாண்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமையை வந்து எனக்கு புரிய வச்சார் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து அவர் வந்து தாய்லாண்டில் வந்து ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காராம். அவரை மாதிரி நிறையா ஊழியக்காரவங்க வந்து தாய்லாண்டுக்கு வந்து அவங்களோட நோக்கத்தையே மறந்து வேறு வழி தவறி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தனி ஊழியக்காரவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊழிய அறிக்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ஆமாம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளோட நோக்கம் மாறிடக்கூடாது. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமென்.